இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். கந்திங் ஹைலண்ட்ஸில் மிகப்பெரிய போதைப்பொருள் கும்பலின் செயல்பாடுகளா? சமூக ஊடகங்களில் பரவிய செய்திக்கு போலீஸ் மறுப்பு. மலேசியாவின் பிரபல சுற்றுலா தலமான கந்திங் ஹைலண்ட்ஸ் பெந்தோங் பகுதியில் பெரிய அளவிலான போதைப்பொருள் கும்பல் ஒன்று தடையின்றி செயல்பட்டு வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்களை பஹாங் மாநில போலீசார் மறுத்துள்ளனர். இதுகுறித்து பஹாங் மாநில இடைக்கால போலீஸ் தலைவர் டத்து அஸ்ரி அக்மார் அயூப் வெளியிட்டுள்ள தகவலில், அந்த பகுதியில் ஏதேனும் சட்டவிரோத நடவடிக்கைகள் நடப்பதாக போலீசுக்கு புகார் கிடைத்தால் உடனடியாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். பஹாங் போலீஸ் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற குற்றத்தடுப்பு மற்றும் சமூக பாதுகாப்புத்துறை தலைவர் பதவி மாற்ற நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டத்து அஸ்ரி அக்மார் அயூப் இதனை தெரிவித்துள்ளார். முன்னதாக சமூக ஊடகங்களில் பரவிய தகவல் ஒன்றில் மிகப்பெரிய போதைப்பொருள் கும்பல் ஒன்று கந்திங் ஹைலண்ட்ஸ் பகுதியில் செயல்பட்டு வருவதாகவும் பலமுறை போலீஸ் புகார்கள் அளிக்கப்பட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. சாலை விபத்துகளால் மலேசியா ஆண்டுதோறும் 30 பில்லியன் ரிங்கிட் வரை சமூக பொருளாதார இழப்பை சந்தித்து வருவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் டத்து ஸ்ரீ அலெக்சாண்டர் நன்தாலிங்கி தெரிவித்துள்ளார். இந்த இழப்பில் உயிர் இழப்புகளால் ஏற்படும் உற்பத்தி திறன் மற்றும் வருமான இழப்பு, மருத்துவ செலவுகள், குடும்பங்கள் மற்றும் சமூகத்தின் மீதான தாக்கம் ஆகியவை கணக்கில் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் உயிர் இழப்பை பண மதிப்பில் அளவிட முடியாது என்றும், கடந்த ஆண்டு மட்டும் சாலை விபத்துகளில் 6537 பேர் உயிர் இழந்துள்ளனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி தினமும் சராசரியாக 18 பேர் உயிர் இழப்பதை சுட்டிக்காட்டிய அவர், அவற்றில் 80.6% விபத்துகளுக்கு மனித தவறுகளே காரணமாக இருப்பது கவலைக்குரியது என்றும் நான்தா தெரிவித்துள்ளார். சாலை பாதுகாப்பு என்பது ஓர் அமைச்சகத்தின் பொறுப்பு மட்டுமல்ல என்றும், கல்வி, சட்ட அமலாக்கம், தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பான சாலை கட்டமைப்பு ஆகியவை உள்ளடக்கிய முழுமையான அணுகுமுறை தேவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மலேசிய ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் அனைத்து பணியில் உள்ள விமானிகளுக்கும் கட்டாய போதைப்பொருள் பரிசோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக மலேசிய விமான போக்குவரத்து குழுமம் அறிவித்துள்ளது. அனைத்து பரிசோதனை முடிவுகளும் எதிர்மறையாக வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நிறைவடைந்த இந்த முதற்கட்ட சோதனையில் மலேசிய ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் அனைத்து செயல்பாட்டிலுள்ள விமானிகளும் பரிசோதிக்கப்பட்டனர். அடுத்ததாக சுமார் 2840 விமான பணியாளர்களுக்கும் வரும் ஆகஸ்ட் 18 முதல் செப்டம்பர் 3ஆம் தேதிக்குள் சோதனை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதேவேளையில் சகோதர நிறுவனமான ஃபயர்ஃபிளையிலும் பரிசோதனை நடைபெற்று வருகின்றது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி நிலவரப்படி 158 விமானிகள் மற்றும் 163 விமான பணியாளர்களில் பெரும்பான்மையானோரும் பரிசோதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவருக்கும் முடிவுகள் எதிர்மறையாக வந்துள்ளன. முதற்கட்ட சோதனை நிறைவடைந்தது முக்கியமான நடவடிக்கை என்றாலும் தங்களது பணிகள் இத்துடன் நிறைவடையவில்லை என அக்குழுமத்தின் கேப்டன் நசருடின் பக்கார் தெரிவித்துள்ளார். மேலும் நிறுவனத்தின் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கிய குழு தலைமையில் தொடர்ந்து போதைப்பொருள் சோதனைகள் நடத்தப்படும் என்றும் அக்குழுமம் தெரிவித்துள்ளது. பஹாங் மாநிலம் பெந்தோங் புக்கிட் டிங்கியில் உள்ள இந்து ஆலயம் ஒன்றில் சிலை சேதப்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக இதுவரை எந்த ஒரு சிசிடிவி காட்சிகளும் நேரடி சாட்சிகளும் கிடைக்கவில்லை என அம்மாநில போலீஸ் தலைவர் அஸ்ரி அக்மார் அயூப் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக நேற்று 3 போலீஸ் புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 49 வயதுடைய பாதுகாவலர், 45 வயதுடைய சாமியார் மற்றும் 41 வயதுடைய உள்ளூரைச் சேர்ந்த ஒருவர் என 3 புகார் அளித்துள்ளனர். புனித பொருளை சேதப்படுத்தி சமயத்தை அவமதித்த குற்றத்திற்காக குற்றவியல் சட்டம் பிரிவு 295 கீழும், இணைய வசதிகளை முறையற்ற வகையில் பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றத்திற்காக தகவல் தொடர்பு மற்றும் பல்லுலக சட்டம் 1998 பிரிவு 233 கீழும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவத்தை போலீசார் தீவிரமாக கருதுவதாக தெரிவித்த அஸ்ரி அக்மார், சம்பவத்திற்கான காரணத்தையும் இதில் தொடர்புடைய நபர்களையும் கண்டறியும் நோக்கில் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார். வரும் அக்டோபர் 2 முதல் 4ஆம் தேதி வரை செப்பாங் அனைத்துலக சுற்றுப்பாதையில் நடைபெறவுள்ள ஃபார்முலா 1 போட்டிக்கான 200 ரிங்கிட் விலையிலான மடானி டிக்கெட்டுகள் முழுமையாக விற்று தீர்ந்துவிட்டதாக இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் முகமது
தௌஃபிக் ஜொஹாரி தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கான டிக்கெட் விற்பனை தொடங்கிய நாளில் இருந்து மலேசியர்களிடையே போட்டிக்கான டிக்கெட்டுகளுக்கு அதிக வரவேற்பு கிடைத்ததாக செப்பாங் அனைத்துலக சுற்றுப்பாதை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் கூடுதல் மடானி டிக்கெட்டுகள் வழங்க முடியுமா, தேவை உள்ளதா என்பது குறித்து பரிசீலித்து அவ்வப்போது அறிவிப்பு வெளியிடப்படும் என்று டேவான் துன் ரசாக்கில் நடைபெற்ற ஐடியா 2026 நிறைவு விழாவிற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் டாக்டர் முகமது தௌஃபிக் ஜொஹாரி இதனை தெரிவித்துள்ளார். பள்ளி கட்டுமான விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை என தன்னை விமர்சித்த வாக்காளருக்கு எதிராக முன்னாள் உலுஸ்லாங்கோர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜுன் லியாவ் தொடுத்த அவதூறு வழக்கை விசாரணை செய்த அப்பீல் நீதிமன்றம் அதனை தள்ளுபடி செய்துள்ளது. நீதிபதி அசீசுல் அஸ்மி அட்னான் தலைமையிலான 3 பேர் கொண்ட அமர்வு சர்ச்சைக்குரிய பதிவில் நேர்மையின்மையை சுட்டிக்காட்டும் கருத்துகள் இடம்பெற்றிருந்தாலும் கூட அது ஜுன் லியாவை நேரடியாக குறிக்கவில்லை என்று தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2018 முதல் 2022 ஆண்டு வரை உலுஸ்லாங்கோ நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஜுன் லியாவ் கடந்த 2021 ஆண்டு எம் ரவி என்பவருக்கு எதிராக இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார். 2020 ஆண்டு முகநூலில் வெளியிடப்பட்ட பதிவு ஒன்றில் புலுபர்னாம் பகுதியில் SRKT எஸ்காட் பள்ளி கட்டுமான விவகாரத்தில் லியாவ் நடவடிக்கை எடுக்கவில்லை என ரவி விமர்சித்திருந்தார். இந்நிலையில் அப்பீல் மனுவை இன்று தள்ளுபடி செய்த நீதிமன்றம் ரவிக்கு வழக்கு செலவாக 50,000 ரிங்கிட் வழங்குமாறும் லியோவுக்கு உத்தரவிட்டுள்ளது. ஜொஹோ மாநிலம் பாசிர்குடாங்கில் உள்ள தொழிற்சாலை வளாகத்தில் 20 அடி உயரமுள்ள ரசாயன கழிவு தொட்டியில் தவறி விழுந்த 26 வயது தொழிலாளி உயிரிழந்தார். நேற்று இரவு 9:51 மணியளவில் மெத்தா ஹைட்ராக்சைடு ஸ்லட்ஜ் டேங்க் எனப்படும் ரசாயன கழிவு தொட்டியில் அவர் விழுந்ததாக பாசிர்குடாங் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய நடவடிக்கை குழு தளபதி ஃபிர்டவுஸ் ஹமாட் தெரிவித்துள்ளார். அவசர அழைப்பு கிடைத்த 4 நிமிடங்களிலேயே தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் சுமார் 1.5 மீட்டர் ஆழத்தில் இருந்த தொழிலாளியின் உடலை மீட்க சிறப்பு உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டன. அதேவேளையில் சம்பவ இடத்திலேயே தொழிலாளி உயிரிழந்ததை மருத்துவ அதிகாரி உறுதி செய்தார். அவரது சடலம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.